மட்டும் லேசா வளர்ந்துருக்கு. ஆமா. இப்ப பனங்காய் எப்படி கருப்பு இருப்போம், கருப்பு இருப்பா தொங்கும். கொடிக்கா அப்படின்றது எப்படி தொங்கும், சுருளு சுருளா தொங்கும். அப்ப ஒரு காய்க்கு ஒரு தன்மை அடையாளம், ஒரு தன்மை ஒரு அடையாளம் இருக்குது. இந்த பூலோகத்துல உங்களுக்கு சுருக்கமா சொல்லவா? சொல்லு. இந்தியாவிலேயே ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துல காய் எப்படி காய்க்கும் தெரியுங்களா? எப்படி? மரத்துல காய் எப்படி காய்க்கும்னா, ஒரு பெண்ணு, நல்லா கவனிங்க, ஒரு வயசு பெண்ணு உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம நிர்வாணமா, அதாவது அம்மனமா இருந்தால் எப்படி இருப்பாளோ அதே போல உருவத்துல ஒரு காய் காய்க்கும். நடுவுல காய்க்கும். என்னடா சம்பந்தம்? ஒரு காய்க்கு ஒரு விஷயம் சொன்ன, ஒவ்வொரு அடையாளம் இருக்கின்றது. பொம்பளை புள்ள மாதிரியே ஒரு காய் காய்க்கும். பொம்பளை புள்ள நிர்வாணமா முண்டமா தான் எப்படி இருக்குமா அப்படி அந்த மரத்துல காய் இன்னைக்கு காய்க்குது. மரத்தோட பேர் என்ன? எங்கே அந்த நாடக அமைப்பாளர் உப்புராஜா உன கூட்டியாந்தோட நீ சித்திராவப்படுத்திக்கிட்டீங்க. கேட்டுக்கிட்டு இப்ப நான் ஒன்னும் ஒரு விஷயம் கேட்கிறேன், கேளுங்க கேளுங்க. அப்படியா? உயர்வான விரைவான தசமான ஊர் எந்த ஊர்? ஓ, எதிர்கேள்வியா? கேள்விதான். அப்ப நான் அந்த கேள்வியை கேட்க இந்த கேள்வி யோசிக்கிறதுக்கு. ஆமா, சரி. நீ கேட்ட ஒரு பொம்பளை புள்ள பிறந்த மேனியோட இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தோற்றத்திலேயே ஒரு மரத்துல காய் காய்க்குது. அது எங்க மரம் காய்க்குது, எங்க இருக்கு அப்படி கேட்டீங்க. அது நமது இந்தியாவிலேயே இருக்கு. அது எங்க அப்படின்னா வட மாநிலத்துல ஜம்மு காஷ்மீர் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அந்த மாதிரி பகுதியில தான் அந்த மரங்கள் இருக்கு. அந்த மரத்துக்கு பேர் என்ன அப்படின்னா நரிலதா. நரிலதான்னு அந்த மரத்தோட பேர். அந்த மரத்துலதான் நீ சொல்ற மாதிரி அமனக்கட்டையா பொம்பளை புள்ள எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காய் காய்க்கு. இன்னைக்கு உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இன்னைக்கெல்லாம் எல்லாரும் கையில செல்போன் கை தொலைபேசி வச்சிருக்கீங்க, அதுல பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். நரிலதான்னு போட்டாலே வரும். ஒரு பெண்ணு அம்மன மாதிரி தான் எப்படி அப்படி அதே மாதிரி இப்படிமான காய் இருக்கு இருக்கு. ஆனா உண்மை உண்மை இருக்கு.